நிழல்விடும்படி செய்தோம். மண்ணு சல்வா என்னும் உணவையும் உங்கள் மீது இறக்கினோம். நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றில் இருந்து புசியுங்கள். அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, ஏனும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைப்பவர்களாக இருந்தனர் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துகளில் அற்கொடைகள் ஒன்று இந்த மண்ணு சல்வா என்பதை அவர்கள் ருசித்துக் கொண்டிருந்தார்கள். அதையும் அவர்கள் நிராகரித்தார்கள். மண் என்பது சொல்லக்கூடியது, நான் தான் சொல்லியிருந்தேனே, சைவ வகைகள் உள்ள ஒன்று. சல்வா என்று சொல்லக்கூடியது அசைவ வகைகள் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்றாங்க, இந்த மண் என்கிற சொல்லக்கூடிய விஷயம் காளான்கள் அதுபோல வெடித்து வரக்கூடிய ஒன்று. சல்வா என்று சொல்லக்கூடியது இந்த மீனுடைய வகைகள் உள்ளது, மீன் பொரித்த மீனாக இருக்கின்றது. அடுத்து மேலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்யப்பட்ட அற்கொடைகளில் ஒன்று, வயத கொல்னா நாம் கூறினோம், நீங்கள் நுழையுங்கள் ஹாதிஹில் கரியத்த, இந்த பட்டினத்தில் இந்த கிராமத்தில் நீங்கள் நுழையுங்கள். பகுலு நீங்கள் அதில் சொல்லுங்கள், மின்ஹா அதில், ஹைது ஷஅதும் நீங்கள் அதில் புசியுங்கள். ஃபகுலு நீங்கள் அதில் புசியுங்கள், மின்ஹா அதில், இந்த ஹைது ஷஅதும் ரகதன் தாராளமாக நீங்கள் நாடியவற்றிலிருந்து நீங்கள் அதிலிருந்து அந்த கிராமத்துக்குள் நுழைந்து என்ன வேணுமோ என்னத்தை வேணாலும் நீங்க புசியுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தாங்க. இந்த கிராமம் எது, இந்த நகரம் எது, இந்த நகரத்திற்கு நீங்கள் நுழையும் பொழுது அதுவும் அல்லாஹ் சொல்லுகின்றான், உதுகுலில் பாப, அதனுடைய வாயிலுக்குள் நீங்கள் நுழையும் பொழுது சுஜ்ஜதன் சிரமணிந்தவர்களாக நுழையுங்கள். வகூலு இன்னும் சொல்லுங்கள், ஹைத்தத்துன் எனக்குரிய ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு நீங்கள் இதில் நுழையுங்கள் என்பதாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். இது என்ன நகரம்னா, இந்த அத்தாயா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் ஜெருசலத்தை அன்று கைப்பற்றி வைத்திருந்தார்கள். அவர்கள் கைப்பற்றி வைத்திருந்தது மட்டுமல்ல, மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பனீ இஸ்ரவேலர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு பூர்வீக பூமி என்றால் அந்த ஜெருசலத்துடைய இந்த பூமியாக இருந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடியவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் தான் இந்த 12 நபர்கள், அவர்களிருந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த பனீ இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய 12 கூட்டத்தினர்கள். அப்ப இவர்கள் இந்த நாட்டை விட்டு துறந்து சென்று விட்டார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் இந்த நாட்டிற்குள் உள்ளே நுழைய வேண்டும். முதன்மையாக என்ன கட்டளை உங்களுக்கு இடப்பட்டிருந்துச்சுன்னா, வேற ஒரு வசனங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டினான். மூசா நீங்க அவர்களிடத்துல போர் செய்யணும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல்ல கூப்பிடுறாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, எங்களாலாம் முடியாதுங்க, போர்ல நாங்கெல்லாம் பலகீனப்பட்டவர்களாக இருக்கோம், எனக்கு உடம்பு சரியா இதா இல்லை, அதனால மூசாவை நீயும் உங்க ரப்பும் போய் போர் செஞ்சுட்டு வாங்க, 2வது நாங்க வர்றோம் அப்படின்னு என்ன சொன்னாங்க. இவங்க ஏளனமாக கிடைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தட்டி கிடைத்தார்கள். அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போனாங்க, வெற்றி கொண்டாங்க. பின்னால் வந்ததற்கு பின்னால் இப்ப இந்த நகரத்திற்கு நீங்க நுழையுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அந்த வாயில் வழியாக நீங்கள் நுழையும் பொழுது ஹித்தத்தன் எனக்குரிய மன்னிப்பாயாக, பிழைவெறுப்பாயாக எனக்குரிய வார்த்தைகளை சொல்லி நீங்கள் நுழையுங்கள். அல்லாஹ் தஆலா இடத்தில் இது தௌராத்துடைய வாசிகள் உள்ளது, அவங்களுக்கு தெரிந்த வாசிகள் அல்லாஹ் சொல்றான், எங்களை மன்னித்து விடுவாயாக. ஏன் நாங்க போர் செஞ்சிருக்கணும் செய்யல, நாங்க இந்த மாதிரி சொல்லிட்டோம், இதை நாங்கள் அவமதித்ததாக செஞ்சிட்டோம், நாங்க எங்களை மன்னித்து விடு அப்படின்னு இந்த வார்த்தைகள் நீங்கள் முடியுங்கள். சிரமணிந்ததாக நீங்கள் செல்லுங்கள், தலைகுனிந்தவர்களாக செல்லுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த பூமி ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி இருக்கின்றது, இது ஒரு புனித ஸ்தலம், புனிதமான பூமிகள்.
ஏராளமான நபிமார்கள் அங்கே வரப்பட்ட இடமாக இருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தோம்னா பைத்துல் முகத்தஸை சுற்றி ஏராளமான நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடம் பைத்துல் முகத்தஸ். அதை சுற்றி அதனால அதற்குரிய சிறப்புகள், சிறப்பு அம்சங்கள் அதிகம் ஏராளம் இருக்கின்றது பைத்துல் முகத்தஸுக்கு. அதனாலதான் சொல்லப்பட்டது அந்த வார்த்தைகள். நீங்க இந்த இடத்துல என்ன செய்யுங்க, மரியாதையா நீங்க கண்ணியத்துடன் நுழையுங்க அப்படின்னு சொன்ன அது மாத்திரம் இல்ல, நீங்க அப்படி சொல்லி நுழைஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். கதாயாக்கும் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் வஸனஸீதுல் முஹ்ஸினீன், அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவா யாருக்கு, நல்லவன் புரிவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மென்மேலும் இவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பை அதிகப்படுத்தி பாவம் மன்னிக்கக்கூடியவனாகவும் அவர்களுடைய செயலுக்கு தகுந்தார்கள் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவான். நீங்கள் இதுபோல் செய்யுங்கள் என்பதாக இவர்களுக்கு கட்டளையிடப்பட்டான். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? அதற்கு நேர் மாற்றமான வார்த்தைகளையும் நேர் மாற்றமான செயல்பாடுகளையும் செய்தார்கள். அடுத்து உள்ள வசனங்கள் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்ப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.